அந்த வள்ளுவன் எழுதிய குறள் இனிதா, இவர் பாடிய குறள் இனிதா. ஐயா நந்தன் அவர்களுடைய குரலால் திருவள்ளுவனுடைய குரலை கேட்பது என்றும் இனிது. அவருடைய முதலாக சந்தித்து இவர் பாடிய அந்த பாடல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்ற ஒரு பாடலை இவர் இசையமைத்து பாடிய அந்த பாட்டை கேட்டுட்டு என்னால் 4 நாட்களுக்கு தூங்கவே முடியல. திருப்பி 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 அந்த இசை என்னை போட்டு தூண்டிக்கிட்டே இருந்தது. என்னை அவ்வளோ தூரத்துக்கு அந்த வரியை மட்டும் 2 வரி மட்டும் ஒரு நல்லா பாடுகிறேன். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் நிலமிசை நீடுவாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் நிலமிசை நீடுவாழ்வார். வள்ளுவனின் குரலும் நந்தனின் குரலும் என்றும் ஐயா நம்மிடையே இருக்கும் ஒரு சிலரை அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய சிறப்புகள் அவர் யார் என்னங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும். அடுத்து பாட வருவர் பாஸ்கர் என்ற ஒரு கவிஞர். இவர் ஒரு திரைப்படத்திற்கு கதாநாயகனாக நடித்திருக்கின்றார். நான் பல மேடையில் ஒரு நிறைய தடவை கவிதைகள் வாசித்து நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவர் ஒரு நாளாக அந்த லிங்க் எடுத்து ஐயா தயவு செய்து இதை பார்த்து விட்டு எப்படி இருக்கிறது என்று கூறுகிறேன் என்றார். நான் இன்னமும் ஏதோ சரி ஏதோ அனுப்பியிருக்காரு பார்க்கலாமே அப்படின்னு அந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தேன். மிக அருமையான படம், ரொம்ப அழகாக நடித்திருந்தார். இவருக்கெல்லாம் ஏன் இன்னும் வாய்ப்புகள் பெருகவில்லை என்று கிடைக்கவில்லை என்ற ஒரு மனவருத்தம் இருக்கின்றது. அவருக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சபையின் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அவரை கவிதை பாட அளிக்கின்றேன். நம் மனதில் அமர்ந்து சபையின் நடுவில் அமர்ந்திருக்கும் ஐயா பெருங்கவிக்கோ ஐயா அவர்களுக்கும், திருவள்ளுவர் கழக தலைவர் வைமாக்குமார் அவர்களுக்கும், கவியரங்க தலைமை அவர்களுக்கும், பட்டிமன்ற தலைமை அவர்களுக்கும், வந்திருக்கும் அன்பர்கள், நண்பர்கள், கவி பெருமக்கள், சான்றோர்கள், ஆண்டவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். விமர்சனம் சொன்ன தனியாக சொல்லுங்க ஐயா, நல்லா பண்ணியிருந்தோம்னு சொன்ன படத்தை பார்த்துட்டு விமர்சனம் சொல்லுங்க ஐயான்னு இப்போ சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவது எங்கே சொல் என் தோழா. நாம் அறிந்த பாட்டு தான். தலைப்பு அதுவே, உழைப்பே ஒளி. விழியிரண்டு இழந்தவருக்கு அவரின் அறிவு கண்ணே ஒளி. கை கால் இழந்து எதுவும் இல்லை என்று இருப்பதற்கும் மனபலமே தனிபலம். அதுவே அவரின் வழிகாட்டும் ஒளி. அனைத்தும் இழந்தவருக்கு உழைப்பே ஒளி. பாதை தெரியாமல் பயணப்படுவோருக்கு தன் உழைப்பே ஒளி. உழைப்பை போன்று உறுதுணை வேறு உண்டோ? கை கால் துணை கொண்டு அறிவை மூலதனமாக்கி தனத்தை தன்வரவாக்கி வாழ்க்கையை மீட்ட பல பேர் பாரினில் நம் நேரினில். சீர்மிகு வாழ்க்கைக்கு சிறந்த ஒளி உழைப்பே. இருளடைந்த வாழ்வின் பாதைக்கு உழைப்பே ஒளி. கலவரம் மனதில் உண்டாலும் சுயபலம் தருவது உழைப்பே. உழைப்பெனும் ஒளி உள்ளவரை கலங்க வேண்டாம் கண்களே. வெளிச்சம் தருவது, ஏற்றம் தருவது, ஏணியாக நிற்பது, எதிர்ப்புகளை விரட்டுவது உழைப்பே. அது தரும் ஒளியே, உழைப்பின் ஒளியே நிரந்தர ஒளி. 1000 வழிகள் அழிவுக்கு, ஒரே வழி உயர்வுக்கு. பாதைகள் தெரிய பல வழி உண்டு, ஆனால் பகலவன் தரும் ஒளி போல் ஒரு ஒளி உண்டோ? வாழ்வில் உயர பல வழி உண்டு, ஆனால் உழைப்பில் வரும் ஒளி போல் ஓர் ஒளி வருமோ? வெளிச்சம் வந்தால் இருள் மறையும், உழைப்பில் தோய்ந்தால்
வாழ்வில் வறுமை அகலும். தன் உழைப்பில் வரும் ஒளி தன்மான ஒளி, தரணி போற்றும் பிரகாச ஒளி. உழைப்பின் மூலம் ஒளி பெறுவோம், வாழ்வில் வீறு நடை போடுவோம். நன்றி, வணக்கம். வெற்றி பெற்றவர்களானாலும் சரி, மீண்டும் மீண்டும் தோல்வி நம்ம சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் அந்த வெற்றி நிலையை அடையாதவர்கள் அவர்களுக்கும் சரி, உழைப்புங்கிறது ஒரு தொடர் நிகழ்ச்சி தான். வெற்றி பெற்றவர்களாக இருந்தாலும் நான் முதலிடம் அடைந்து விட்டேன் என்பதற்காக அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. மீண்டும் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் அவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். முதல் 2, 3 என்ற படிநிலையில் உள்ளவர்களும் அதுக்கு அப்பால் உள்ளவர்களும் மீண்டும் மீண்டும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய கவிதை வரிகளில் நடிகர் பாஸ்கர் அவர்கள் விளக்கமாக கூறினார். குமணன் ஐயா அவர்கள் வரும்பொழுதே மேடை குமணன் ஐயா இல்லாவிட்டால் அந்த சபை நிறையா தமிழுக்கு அமுதென்று பேரும் இல்லை, தமிழுக்கு நிகராக அமுதும் இல்லை. உலகத்தில் சிறந்தது காசே, உலகத்தில் சிறந்தது காசே, காசே இவருக்கு தூசே. தமிழ் போற்றும் தமிழ் தாசே, மனதினில் இல்லை மாசே, உலக தமிழருக்கு பாசே, உலக தமிழருக்கு பாசே, அவர்தான் உலக தமிழர் வாமூசே. தமிழ்நாடு திருவள்ளுவர் கழக அம்மா, அவர்தான் அன்பு வைமா. பத்துக்குமாரசாமி, முத்துக்குமாரசாமி முத்து, இவர் பத்துக்குமாரசாமி சேர்ந்த கெத்து. அருந்தமிழும் ஆன்மீகமும் இவர் சத்து. பெரிய போனாதோ பெரிய புலமை உள்ளவர் உங்களுக்கு யாரும் தெரியாது. நான் ஒரு நாள் அவர் வீட்டில் தங்கியிருந்து அவங்களுடைய பதிவெல்லாம் காமிச்சார் எடுத்துக்கிட்டேன். அருந்தமிழும் ஆன்மீகம் இவர் சத்து, பெரிய புராணத்தில் இவர் சித்து. அன்பெனும் பிள்ளையை எடுத்தார் தத்து, உள்ளமோ பண்பு கொத்து. தேங்காயில் இவர்தான் நெத்து, இலக்கிய உணர்விலே பித்து. தமிழ் சமூகமே இவரை சுத்து, சுத்தாதவங்க முகத்துல குத்து, குத்தாதவங்க முகத்துல குத்து, குத்து வாங்கி கொண்டு கத்து. இல்லையே மரியாதையா ஒத்து, ஒத்து போகாதவருக்கு நல்லவர் முத்து. அருமையான வாழ்க்கைக்கு அழைப்பு, உலகத்தில் உயர்ந்தது உழைப்பு, உழைப்பே நேர்மையான பிழைப்பு, உழைப்பால் வருவது நியாய களைப்பு, களைப்பிலே ஏற்படாது சளைப்பு, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் திளைப்பு. உலகமே உழைப்பால் வளைப்பு, உழைப்பின் உயர்வே மலைப்பு. இருமொழி கொள்கையால் வெளிநாடு கவனி, இப்போது ஒன்னையாவது கவனிக்க. இருமொழி கொள்கையால் வெளிநாடு போகலாம் விமானம் ஏறி, இந்தி படித்தால் தள்ளுவண்டி தள்ளி வீதியில் இருக்கலாம் பானிபூரி. இன்றைய நிகழ்ச்சியின் பல விடயங்களை முன்னிறுத்தி எடுத்து செல்கிறார் கவிதாயினி இந்துமதி அம்மா அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசிக்க வருகிறார். உழைப்பே ஒளி, உலகம் உழைப்பை அறியுமே, அது அழகாய் ஒளியில் இயங்குமே. ஆக்கம் தரும் உன் உழைப்பு, ஆற்றல் தரும் நல் உழைப்பு. உழைப்பவர் உலகம் போற்றிடுவார், உழைக்காதவரை சாடிடுவார். ஒளி பொருந்தியது ஓர் தினமாம், அது உழைப்பை போற்றும் மே தினமாம். உழைப்பின் நோக்கம் உறுதி என்றே பட்டுக்கோட்டை பாடி வைத்தான். தொடர் உழைப்பின் அவசியத்தை பட்டினத்தாரும் எடுத்துரைத்தார்.
கனிகளின் மலர்களில் உணவருந்தும் சின்னஞ்சிறிய தேனீக்கள் வலிமையற்ற சிற்றெரும்பும் ஞானமாக உழைத்திடுதே. புல்லும் முளையா பொட்டல் நிலம் அதில் பொன்னும் விளைந்திடும் உழைப்பாலே பயிர்த்தொழில் போற்றி பசி நீக்கி பண்பால் நிறைந்தார் உழவர்களே. ஆலைகள் எங்கும் உற்பத்தி சாலைகள் எல்லாம் வாகனங்கள் கடல் ஈன்ற முத்துக்களும் உழைப்பால் வந்த சொத்துக்களே. பாக்கள் இயற்றும் பாவலர்கள் பாடல்கள் பெற்றதும் உழைப்பாலே. இருட்டினை போக்கும் வளரும் திங்கள் உழைக்கும் உழைப்பால் குளுமை தரும். ஓவியம் காவியம் ஆனதெல்லாம் உழைக்கும் கரங்களில் வந்ததுதான். தேரோடும் திருவிழாவாம் சிறப்பு பூசனை பெருவிழாவாம். ஊரோடு வணங்குவதும் ஒன்று கூடுவதும் உழைப்பாலே. நாளைய உலகம் களிப்பாகும் நன்மைகள் பெருகி பலவாகும். உழைப்பின் உருவம் உயர்வு பெறும் உழைப்பே என்றும் ஏற்றம் பெறும். மிக அருமையாக பட்டுக்கோட்டையாரையும் பட்டினத்தாரையும் அது மட்டும் உழைப்பினுடைய சிறப்பை உழைப்பின் உருவம் உயர்வு பெறும் உழைப்பே என்றும் ஏற்றம் பெறும் நாளைய உலகம் செழிப்பாகும் நன்மைகள் பெருகி பலவாகும் என்று தன்னுடைய அழகான வரிகளால் நம்மை மயக்கின்ற ஆசிரியர் இந்துமதி அவர்களுக்கு இச்சபையின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்துமதியா படத்தில் ஒரு கதை ஒன்று அதுல இறைவனார் தான் பெரும்புலவனார். அவருடைய தலைமையின் கீழ் 48 கவியர்கள் மதுரை என்பதில் பாண்டிய மன்னனுக்கு ஆட்சி காலத்தில் இருந்தார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்ப அவர்களுக்கு அந்த கவிஞர்களுக்குள்ள ஒரு சண்டை, யார் பெரியவர் என்று அவர்களுக்கு ஒரு கழகம் ஏற்படுகிறது. அப்ப இளையனார் அவர் முன்னாடி தோன்றி அப்படியே கொஞ்சம் 10-15 தெருக்கள் தள்ளி சென்றீர்கள் என்றால் ஒரு ஊமை வணிக சிறுவன் இருப்பான். அவனிடம் சென்று நீங்கள் உங்களுடைய பாடல்களையும் கவிதைகளையும் கூறி நிறுங்கள், அவன் உங்களுடைய கவிதைகளில் எது சிறந்தது என்று கூறி உங்களுக்கு யார் சிறந்தவர் என்று வழிநடத்துவார் என்று ஒரு அசைவி அவர்களுக்கு கூறியதாக சொல்வார்கள். அவ்வாறு சென்று நின்று அந்த வணிகச்சிறுவன் ஊமை வணிகச்சிறுவன் நன்றாக கலந்து கொண்டு ஊமை வணிகச்சிறுவன் என்றால் ஒருவன் ஊமையாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு காதும் கேட்காத ஒரு உதாரணம். அப்போ அவனோட அதிகமான ஒளியை எழுப்பி தன்னுடைய கவிதைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் அந்த சபையின் பெரும் புலவர்கள். உருத்திர சன்மம் இதுக்கு ஐயா வைத்து கொடுப்பதற்கு ஐயா மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கு. அவர் முன்னாடி நின்ற அந்த பெரும் கவிஞர்கள் தன்னுடைய பாடல்களை அந்த ஊமை வணிக சிறுவர்கள் முன்னாடி பாடி நிற்கின்றார்கள். சீர்திருத்தி இவர்களுடைய பாடல்கள் சிறந்தது, இவர்கள் இந்தந்த தகுதிக்கு சரியானவர்கள் என்று கூறி நின்றதாக ஒரு புராணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஏழை சிறுவனை இந்த சபையில் நிறுத்தி விட்டார்கள். கபிலருக்கும் பாணருக்கும் நக்கீரனுக்கும் கூறுகின்ற அறிவு எனக்கு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று என்னுடைய நிலைமை அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் என்னை வைத்து விட்டார்கள். அதற்கு இந்த சபைக்கு என்னுடைய நன்றி. வைமாகுமார் அவனுடைய நிகழ்வாகும் வாமு சேதுராமனையாவுடைய ஒரு திருச்சபையில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்பது மிக்க இந்த கவியரங்கம் இப்போது நிறைவடைகிறது. இனி அதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக ஐயா அவர்களுடைய 90ஆம் ஆண்டு நிறைவு 91 நோக்கி அடியெடுத்து வைக்கின்றார். அவர்களுக்காகவும் அதே நாளில் அதற்கு முந்தைய ஐயாவுடைய பிறந்த நாள் 9ஆம் தேதி, அதற்கு முந்தைய நாள் இந்த தமிழ்நாடு திருவள்ளுவத்தினுடைய இதாக இருக்கக்கூடிய செயலாளர் இருக்கக்கூடிய வைமாகுமார் ஐயாவுடைய பிறந்த நாள், அதற்கு முந்தைய நாள். இருவருடைய பிறந்த நாளையும் இங்கு இந்த கழகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி இந்த இந்த பக்கமா திருப்பி உங்க பக்கம் திருப்பிக்கிறேன்.
பெருங்கவிக்கோ இதை இங்கே போட்டோ எடுத்துங்க. பெருங்கவிக்கோ பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் ஐயா அவர்களின் 90 ஆண்டுகள் நிறைவுக்கும் தமிழ்நாடு திருவள்ளுவர் கழக தலைவர் வைமாகுமார் அவர்களின் 73ஆம் ஆண்டுகள் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் கூறி பேர் இந்த பக்கமா பேர் இந்த பக்கம் இருக்கா? ஐயா பெருங்கவிக்கோ ஐயா பெருங்கவிக்கோ ஐயா பெருங்கவிக்கோ ஐயா வைமாகுமார் ஐயா வைமாகுமார் இவருடைய பிறந்த நாள் இவருடைய பிறந்த நாள் பாருங்க இங்க பாருங்க. தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் பிறந்த நாள் தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் பிறந்த நாள் வாழ்க வாழ்க பாருங்க பாருங்க குமார் இங்க கொஞ்சம் பாருங்க இருங்க. நூறாண்டு வேளாண்மை நூறாண்டு மேலாண்டு குமார் வாழ்க. நூறாண்டு வேளாண்மை ஆயுள் நோக்கி வைமாகுமார் வாழ்க. வைமாகுமார் வாழ்க வாழ்க வைமாகுமார் வாழ்க. வைமாகுமார் வாழ்க. வாழ்க வாழ்க வைமாகுமார் வாழ்க வாழ்க. ஐயா திருவள்ளுவர் கழகம் ஓங்குக ஓங்குக உயர்க ஐயா அந்த ஐஸ்கிரீம் நிகழ்வை முடித்து விடுவோம். அடுத்த நிகழ்வு அப்புறம் ஐயா கீழே கொட்ட போதும். வாங்க. அவ்வளோதான் நீ வா. இந்தாங்க. பாப்பா வாங்க ஆமா வாங்க வைமாகுமார் வாங்க. வேற பாப்பா ஆமா ஐயா எங்க ஐயா பத்தி ஏற்கனவே பெருங்கவிக்கோ என்ற பெருமை தான் எனக்கு பாட்டு என்ன அதனால ரெண்டாவது ஒரு பாட்டு பாட்டேன் அதை நான் இப்ப பாட போறேன். வாமு சேதுராமன் என்று சொல்லுவோம் அவர் வாழ்க வாழ்க என்று சொல்லுவோம். வாமு சேதுராமன் என்று சொல்லுவோம் அவர் வாழ்க வாழ்க என்று சொல்லுவோம். நாமும் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நாளும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நாணயமானவர் என்று சொல்லுவோம் நாளும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நாணயமானவர் என்று சொல்லுவோம். வாமு சேதுராமன் என்று சொல்லுவோம் அவர் வாழ்க வாழ்க என்று சொல்லுவோம். பட்டிருந்தால் போல என்று வந்த பாவலர் தமிழ் பாட்டெடுத்து உலகமெல்லாம் சென்ற நாவலர். பட்டிருந்தால் போல என்று வந்த பாவலர் தமிழ் பாட்டெடுத்து உலகமெல்லாம் சென்ற நாவலர். பட்டி தொட்டியாவும் அவர் பெருமை பேசுவோம் பட்டி கொட்டியாவும் அவர் பெருமை பேசுவோம். அதை இப்பொழுது தொடங்கிடுவோம் தமிழ்நாட்டிலே. அதை பட்டி தொட்டியாவும் பெருமை பேசுவோம். அதை இப்பொழுதே தொடங்கிடுவோம் தமிழ்நாட்டிலே. வாமு சேதுராமன் என்று சொல்லுவோம் அவர் வாழ்க வாழ்க என்று சொல்லுவோம். நாளும் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நாளும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நாணயமானவர் என்று சொல்லுவோம் அவர் நாணயமானவர் என்று சொல்லுவோம். திறவுகோலை போட்டாலும் கதவு திறக்கும் ஐயா திருமுகத்தை பார்த்தாலே கவிதை துறக்கும். திறவுகோலை போட்டாலும் கதவு திறக்கும்
நாளும் வாழ்க என்று சொல்லுவோம். சவுண்டு வரீங்க. பேசுங்க ஐயா. நம் தமிழ்நாடு கழகத்திற்கு புரவலராக 2 மாதத்தில் பணியாற்றிய நம் பெருங்கோய்க்கு அவர்கள் முன்னாடி போற்றி விருதை சென்னை மகளாளர் அவைத் தலைவர் திமுக பகுதிக்காக அவைத் தலைவர் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் துண்டு செய்து அதனால வளர்த்து பாராட்டி நம்முடைய திருவள்ளுவர் சார்பாக ஐயா வைவா அவர்கள் இந்த சிறப்பை செய்கிறார்கள். பாப்பா 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 மோகன் தெரியல. அடுத்த திங்கள் சிறப்பு கூட்டத்தில் ஐயாவுக்காக பிறந்தநாள் விழா தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் கொண்டாடப்படும். அடுத்து இன்னும் ஒரு 2 திங்களில் 2 திங்களில் அவசரப்பாக்கத்தில் உள்ள அடுத்த நிகழ்வாக பட்டிமன்றம் இங்கு நடக்கவிருக்கின்றது. அதனுடைய தலைப்பு திருவள்ளுவர் உழைத்த மணியில் உயர்ந்த மணி கோவில் மணியா தொடர்பு பள்ளி மணியா கல்வி. நடுவராக குடியாட்டம் குமரையா அவர்கள் அவரை வேலை கிடைக்கின்றனர். ஐயா பக்கத்தில் உட்கார்ந்து எல்லாமே மேடைதான். அது கோவில் மணியே என்ற தலைப்பில் அது கோவில் மணியே என்ற தலைப்பில் தங்களுடைய வாதங்களை முன்வைக்க வருகின்றார்கள். கவிஞர் மதியரசு ஐயா அவர்களை வேலை கிடைக்கின்றேன். கவியரசு பூர்ணிமாயன் ஐயா அவர்களை வேலை கிடைக்கின்றேன். கவிதாயினி காஞ்சனா அவர்கள், கவிதாயினி இந்துமதி அவர்கள் கோவில் மணியே என்ற தலைப்பில்
பேச வருகிறார். பள்ளிமணியே என்ற தலைப்பில் கவிதாயினி லதா ரவிச்சந்திரன் அவர்கள், முனைவர் கோ ராமலிங்கம் ஐயா அவர்கள், வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள், கவிதாயினி பொன் முகரியன் அவர்கள் அனைவரும் மேடையில் வந்து அமர்வாறு கேட்டுக்கொள்கிறேன். கனிமொழி அவர்களும் கல்விமணி அவர்கள் மேடையில் அமர்வார். பள்ளிமணியே என்ற தலைவர்கள் லதா ரவிச்சந்திரன் அவர்கள், முனைவர் கோ ராமலிங்கம் ஐயா அவர்கள், வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள், கவிதாயினி பொன் முகரியன் தமிழ் என்றுமே தமிழ்நாட்டில் ஏன் வேண்டும், தமிழனே ஏன் வேண்டும், ஆண் வேண்டும் கதிர் மீன்கள் வாழ்வதற்கு, இனிக்கும் தேன் வேண்டும் தேனீக்கள் சூழ்வதற்கு, தூண் வேண்டும் திருவீடு தாங்குவதற்கு, அகந்த கான் வேண்டும் திருநாடு செழிப்பதற்கு, மான் வேண்டும் மானத்தை கற்பதற்கு, வில்லில் நான் வேண்டும் மானத்தை காப்பதற்கு, பூ வேண்டும் கைப்பிடி இருவதற்கு, ஆண் வேண்டும் பெண்மையை ஆள்வதற்கு, சிறந்த பெண் வேண்டும் ஆண்மையை பேணுவதற்கு, கோன் வேண்டும் திருநாடு செழிப்பதற்கு, வேண்டுகின்ற இத்தனை அகத்தை கொண்ட தமிழ் தான் வேண்டும் தமிழர் வாழ்வு செழிப்பதற்கு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். காதலிக்காத பொண்ணுக்கு காதல் கடிதம் கொடுக்க கூடாது, தூக்கம் வராமல் வாய் விரித்து படுக்க கூடாது, சாப்பிடாதவருக்கு இலை விரித்து சோறு போடக்கூடாது, பேச்சை கேட்காதவருக்கு சொற்பொழிவு பேசக்கூடாது. அதனால எல்லாரும் சொற்பொழிவு கேளுங்க, நடுவு கை தட்டுங்க, கை தட்டுங்க. பேசுகிற பேச்சுக்கு கைகளை தட்ட வேண்டும், தட்டாதவோ கைகளை கருந்தேல் கொட்ட வேண்டும். ஜல்லிக்கட்டு காலை வந்து வயிற்றிலே முட்ட வேண்டும், தமிழ் தாய் எழுந்து வந்து அவர்களை திட்ட வேண்டும். அதனால சும்மா கை நேரம் ஆகி போச்சு, நமக்குள்ளே ஒத்துழைப்பு கொடுத்து வச்சுக்கிறா, அதனால ஒரு செழிக்காது. அதனால சுமத்த கை கட்டு ரசி. இப்பொழுது நீண்ட நேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஐயா சொன்னார், அமைப்பெல்லாம் எங்குதான் பிடிக்குன்னா கலைஞர் பைக்கு மூச்சு அவர் கதையெல்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணி இப்போ அதன் உணர்வுனாலே பாவேந்தரி உணர்வுனாலே கண்ணதாசனுடைய உணர்வினாலே இப்படியெல்லாம் எனக்கு சிந்தனை வருகிறது. எங்க ஐயாவை போன்றவர்களெல்லாம் அவர்களுடைய கடல் என்று சொன்னால் நம்முடைய காவிரியார் அந்த அளவுக்கு அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். நாம் சிறிய அளவு சேவை செய்கிறோம். அந்த வழியில இன்றைக்கு வள்ளுவர் ஒலித்த திருவள்ளுவர் ஒலித்த மணியில உயர்ந்த மணி கல்வி பள்ளி மணியா கோயில் மணியா? கோயில் மணினா அது மொட்டையா கொடுத்துன்னு வச்சுங்க, பேச்சாளர்கள் என்னென்னத்தையும் கொண்டு வந்து பேசிக்குவாங்க. அதனால தான் நடுவில் அடைப்பு குறியில கடவுள் வாழ்த்து, கோயில் மணினா அது கடவுள் வாழ்த்து, பள்ளி மணினா கல்வி அப்படின்னு கொடுத்துட்டு நான் அப்பவே. அதனால நான் நிறைய அதிகமா பேசல. ஏன் இந்த மாதிரி ஒரு கவிச்சாங்க நாங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க கவிஞா மர படிக்கிறது எங்களோட படிச்சா அதனால என்ன சொன்னப்போ ஏதோ சொன்னேன் கோவில் மணியா? ஐயா கோயில் மணி அது ஒரு குழு குறி இப்படி குடிக்கிறது. கோயில் மணினா எப்படின்னு கேட்ட 3 பொண்ணுங்க இப்படி போயிட்டு இருந்தாங்க. எங்க வாமு சேரியா மாதிரி ஒரு தமிழறிஞர் உலக அறிஞர் அங்கே உட்கார்ந்துட்டு பாலக்கட்டினார் ஓராட்டி சொல்லுவாங்க இந்த ஊர்ல. அந்த பாலக்கட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயல் இருந்துச்சு. இந்த வயல் முகத்துக்காகும்னு சொன்னா ஒரு பொண்ணு ஏமா புறப்படுங்களா? மிக்க மகிழ்ச்சி போயிட்டு என்ன சொல்றேன் வயல் முகத்துக்காக, இந்த வயல் முகத்துக்காகன்னா சொன்னா ஒருத்தி, இன்னொருத்தி இல்ல இல்ல இது வந்து வாய்க்கு ஆகும் அப்படின்னா, இன்னொருத்தி சொன்னா இன்னும் இல்ல பிள்ளைக்கு ஆகும் அப்படின்னு. இவர் வாமிசையாவும் பெரிய தமிழறிஞராக இருந்தா நாட்டு பொறுத்தாங்கிட்ட ஒண்ணு மணி பேர் கலைஞர் கண்ணதாசன் வயமுத்தல்ல புரியுதா உங்களுக்கு? திருவள்ளுவரை கம்பரை ஏமாந்து போயிட்டார் வள்ளுவர். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லைங்க. மூங்கிலை மேலே அப்படின்னு சொல்லி
அது என்ன இருக்குன்னு தெரியல. கம்பலுக்கு மூங்கில் இலை மேல ஏற்ற அடிக்கிறான். அதுக்குள்ளே நேரம் முடிஞ்சு போச்சு. வச்சுட்டு போயிட்டான். அடையே வச்சுட்டு போயிட்டானே. அடுத்த நாள் வந்து சீக்கிரம் போய் உட்காந்துட்டாங்க. அது என்ன பண்றான் பார்க்கலாம். மூங்கில் இலை மேலே சொல்றீங்களே தூங்கும் கனி நீரே பனி நீரே. அந்த எதிரே அவருக்கு தெரியல பாருங்க. அதான் நாட்டுப்புற தமிழர் கம்பளம் ராமலிங்க புலவர்களே கம்பளை போல் வெள்ளுவர் போல் இளந்தோவை போல் நாட்டுப்புற தமிழரை போல் பூவிதழ் யாங்கருமே பிறந்ததில்லைன்னு சொல்றது. அப்ப அந்த 3 பெண்கள் பேசிட்டு வந்து எங்க வாபுசேஜா கேட்டாரு, ஏமா இன்னும் அந்த வயலு முகத்துக்காகவும் வாய்க்காகவும் இன்னொன்னு என்ன சொன்ன பிள்ளைக்காகும். ஒருத்த நாள் கவனிச்சுட்டு ரெண்டு பேரும் பிள்ளைக்காக சொல்லி என்ன மாதிரி கேட்டேன். முகத்துக்காகனா மஞ்சள் பயிர்றதுக்காகும். புரியுதா? வாய்க்காகும்னா வெத்தலை பாக்குக்காக. வாய்க்காகனா வெத்தலை பாக்கு. பிள்ளைக்காகனா தன்னைய பத்தா இளநீரு பிள்ளைய பத்தா கண்ணீரு. பிள்ளைன்னா கண்ணம்பிள்ளைக்கு ஆகும். அப்படி குறிப்பா சொல்லுவது தமிழர்களுக்கு ஒரு மரபு உண்டு. அந்த மாதிரிதான் நான் அதை விட மரபு கோயில் மணியா பள்ளி மணியா அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். நான் ரொம்ப பேசுற 300 போட்டு பிள்ளைகள் போடல. அது தெரிஞ்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அதுக்கு அங்கே விடணும். இப்ப கடவுள் வாழ்த்து அப்படின்னா என்ன? கடவுள் வாழ்த்துன்னா என்னன்னு எழுத்துக்கு நான் சொல்லுமா, எழுத்துக்கு அகரமும் உலகிற்கு இறைவனும் முதல் என்றால் முதல் குறளிலே. எழுத்துக்கு அகரமும் உலகிற்கு இறைவனும் முதல் என்றால் முதல் குறளிலே. இறைவனை வணங்குவதே கற்றதின் பயனாக என்பது குறள் 2. மலர் மேல் கடவுளை வணங்குவதால் நீள் வாழ்நாள் என்பது குறள் 3. இறைவனுக்க இருள் சேர் இருவினை நீக்கும் என்பது குறள் 4. விழுப்பு வெறுப்பற்ற இறைவனை வணங்கினால் துன்பமில்லை குறள் 5. ஐமொழி அடக்கியவன் எதி நின்றால் நீடு வாழ்வான் என்பது குறள் 6. ஊமையற்ற இறைவனை திருவடி சேர்ந்தால் இல்லை கவலை இல்லை குறள் 7. அறவழி அந்தவன் தாழ் சேர்ந்தார்க்கு அறவாழி கடக்கலாம் என்பது குறள் 8. என் குணத்தால் தாளை வணங்காதாருக்கு கோயில் பொறியில் குணமில்லை என்பது குறள் 9. இறைவனடி சேராதால் பிறவி கடல் நீந்தார் என்பது குறள் 10. இதுதான் கடவுள் வாழ்க்கை. கடவுள்னா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். யார் வள்ளுவருக்கு இருக்கிறார். நமக்கு இருக்கிறார். கடவுள் வாழ்க்கை அப்படி இறைவனை கேட்டா இறைவனே ஏமாத்தம் தமிழே. இறைவன் ஏய் எதுக்கு உலகம் தவமா இருந்த தமிழை கேட்டு கடவுள் கேட்கிறார். அவன் எனக்கு வர வேணும். என்ன வரும்? சாகா வரணும். சாகா வரம் கொடுக்குற பழக்கம் இல்லை. வேற வரங்கள் அப்படின்னா எனக்கு 2 வரம் வேணும். என்ன வரம்? நான் தூங்கும் போது உயிர் பிரியும் கொடுத்தாச்சு. அடுத்த வரம் தூக்கமே வரக்கூடாது. கடவுளே அவசியமா அடிச்சு விடுவார் நம்ம ஆள். அப்படி கடவுளை பற்றிய ஒரு சிந்தனை திருவள்ளுவர் இருக்கிறது. அது அடுத்து கல்வி. கல்வி கசடர கற்பதும் கற்றபடி நிற்பதும் கல்வியின் முதல் குறளில். எண்ணாக எழுத்தாக இவ்விரண்டு கண்ணாக என்பது குறள் 2. கற்றவரே கண்ணுடையா கல்லாத புண்ணுடையா என்பது குறள் 3. சேர்வதால் இன்பமும் பிரிவதால் துன்பமும் புலவர் தொழில் குறள் 4. செல்வர் முன் இல்லாதோ கல்லாதார் கடையரா என்பது குறள் 4. செல்வர் முன் இல்லாதோ கல்லாதார் கடையரா என்பது குறள் 5. மணக்கேணி ஊரல் போல் மணக்கேணி ஊறுவது அறிவாகும் குறள் 6. எவ்வூரும் தம்மூரா யாவருமே உறவினரா என்பது குறள் 7. ஒரு பிறவியில் கட்டால் 7 பிறவிக்கு உதவும் என்பது குறள் 8. அறிவற்ற பெருஞ்செல்வம் கல்வியே பெறவில்லை என்பது குறள் 10. அப்படி இந்த 10 குறளும் சொல்லியாச்சு. இந்த அகங்கள் சொல்லியாச்சு. நீங்க என்னுடைய அன்பு கட்டளை என்னன்னு கேட்டா அணித்தலைவராக இருக்கிற முதல் 3 குறளுடைய பொருளை அலங்கரித்து பேசலாம். அடுத்து இருக்கிறது 2 குறள் 2 பொருளை பேசலாம். அப்படி பேசினா குறள்கள் பங்கி கிடைக்கும். இல்லைன்னா நீங்க நினைக்கிற தமிழை அன்னைக்கு நம்ம சொல்ற முன்னோட்டு சொல்ற மாதிரி கேட்டுருக்காங்க. கேட்க மாட்டேன். அவங்களும் சுயமரியாதை இருக்குது. அவங்களுடைய கட்டுப்பாடு இருக்குது. அந்த வழியில பேசி ஒரே ஒன்று சொல்லி முடியும். ஒரு பிச்சைக்காரன் போய் வீட்டில் பிச்சை கேட்டாராம். அம்மா தாயே
நான் வாயில்லாத ஊமை எனக்கு மிச்சம் போடுங்க அப்படின்னாங்க. ஆமா எப்படிங்க வாயில்லாத ஊமை மிச்சம் போடுங்க அப்படிங்க. அதுக்கு அந்த மாதிரி சொன்னா எனக்கு காது ரெண்டு கேட்காது பக்கத்து வீட்டுல கேளு அப்படின்னா இந்த மாதிரி இவங்க விழா கண்டா கொடா கண்டன் ஆகிட்டா இவங்க விழா கண்ட அவங்க கொடா கண்ட பார்ப்போம் யார் முதலில் யார் முதலிலே கோயில் மணிங்கிறதுல நம்ம தமிழறிஞர் கவியரசு மதியரசு அவர்கள் பேசினார்கள். சான்றோர் பெருமக்களே, அவையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற உலகெல்லாம் போற்றக்கூடிய பெருங்கோவிக்கு ஐயா வாமு சேதுராமன் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைவராக வீட்டிலிருக்கிற குடியாத்தம் குமரன் அவர்களே, ஓய்வு மணியா அல்லது கல்வி மணியா? இந்த உலகம் பிறப்பதற்கு முன்பு ஒளிதான் இந்த உலகத்தில் கிடைத்தான். ஒளி பிடித்து கொண்டுதான் வரி வலிமை கிடைச்சது. இது அறிவியல் செய்தி. இப்போ மனிதன் இந்த கோயிலை எதற்கு படைத்தான், எதற்காக இறைவனை செய்தான்? 3 இடத்துல, ஒரு இடத்துல வந்து இறைவன் சொல்றாரு, வாழறிவன் சொல்றாரு, இன்னொரு இடத்துல வந்து தாழ் சேர்ந்த ஆட்கள் தான் சொல்றாரு, தூய அறிவுடையவன் சொல்றாரு. இந்த கல்வி கற்றதனால் தூய அறிவுடையவனை வணங்காத தலை என்ன தலையும் சொல்றாரு. தூய அறிவுடையவர் இந்த பகலவன் என்பதற்குள் இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளியே இறைவன் என்று ஒரு சாரர் சொல்லப்படும். பகவன் என்பது பகவான், பகவன் சூரியன் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லுகிற போது இந்த உலகத்தை இயக்குகிற வள்ளுவன் விரும்புகிற உயர்ந்த மணி என்று சொல்லுகிற போது ஆலயத்திற்கெல்லாம் அனைவருமே மணியை ஓசை எழுப்பக்கூடிய மணி ஆலயத்தினுடைய மணி தான். கல்வி என்பது கற்றலை மட்டுமே கொண்ட மணி. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே பயன்படுது. ஆனால் ஆலயம் தொழுவது சாலவன் நன்கு. உலகத்தினுடைய கோட்பாடு அதுதான். மனிதனுடைய தன்னுடைய நெறிப்படுத்துவதற்கு, தன்னை மற்ற மனிதனோடு இணைத்து வாழ்வதற்கு வள்ளுவன் வகுத்துகிற அற்புதமான ஒரு பொருளை சொல்லி நான் இதை நெரிசல் நிறைய போகணும்னு பார்த்தேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவன் அடி சேராதான். அப்போ இறைவனுடைய அடிநாதத்தை எவன் தொடுகிறானோ அவனுடைய உயர்ந்த மணிவாசியாக வாழலாம். அதுதான் அவனுடைய கோட்பாடு என்று கூறி நான் நன்றி. உலகத்திலே ஒரு 8வது அவசியம் என்னன்னு கேட்டா, மதிய அரிசி இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு இப்போதான் முதல் முறை. சரி, அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி ரொம்ப சுருக்கமாக நறுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் சொல்லிட்டார். நீங்களாம் பார்த்து ஒன்றுக்கு வேஸ்ட் 3 பேர். ஆலயம் தோடுவது சாலவும் நன்று. அதில் எல்லாம் அடங்கிப்போம். சாலவும் நன்று தெலுங்குல தான் சாது சாதுன்னு. சாதுன்னா என்ன தெலுங்குல? போதும். சாதுன்னா மிகுதியில் அது மிக்க நன்றின்னு சொல்லிட்டார். நீங்கள் அதுக்கு பதில் சொன்னார். ரொம்ப நானும் அதிகமாக பேச விரும்பல. அவர் வழியை பின்பற்றி நீங்கள் பள்ளிமணி பள்ளிமணியை பற்றி பேசுறதுக்கு வர்றாங்க. வாங்கம்மா வாங்க. பேசி அவையோர்களே, தமிழை சுவைப்போர்களே, கவிதை சமைப்போர்களே, காவியம் அமைப்போர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பேர் சொல்லுமா? என்னுடைய பேர் வந்து ராஜ் அலஜா. நான் தமிழாசிரியரா பணிபுரிகிறேன். என்ன பள்ளி? மாநில கதைசால் பள்ளி சைதாப்பேட்டையில தமிழாசிரியரா ஆரம்பிச்சேன். அதற்கும் அமரருள் உயிர்க்குமாம், ஆழ்வினை திருவினை ஆக்குமாம், இல்வாழ்வான் தெய்வத்துள் வைக்கப்படுவானாம், ஈயாதவனோ சாவதே இனிமை என்றார். உழவு தலைமை என்றார். ஊக்கமும் உலகில் முதல் என்றார். ஒப்புரவு செய்து உலகை துப்புரவு செய் என்றார். ஒழுக்கம் உடைமை விழுப்பம் தரும் என்றார். உலகத்தை 2 அடியில் வைத்தவரே ஐயா வள்ளுவரே, உன்னை அள்ளி சுவைக்க எண்ணினேன்,
என் கவிதையில் உன் அதிகாரம் அடங்கவில்லை ஐயா. இது தெரியாமல் உன்னிடம் தோற்றுவிட்டேன். ஆனால் இந்த பட்டிமன்றத்தில் தோற்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் கல்விக்காக 1330 குரல் ஏற்றியிருக்கிறார். அப்ப தீர்ப்பு முடிவாயிடுச்சு. ஆமா. எப்பவுமே பெண்களுக்கு என்ன அழகு தெரியுங்களா? மை அழகு, பூ அழகு. அமர்ந்தவங்க பெண்களுக்கு மை அழகு, பூ அழகு. உங்களுக்கு தைரிய அழகு. அதாவது ஒரு நிர்வாகத்திற்கு தலைமை அழகு, ஒரு பட்டிமன்றத்திற்கு தலைப்பு அழகு. இங்கே நிர்வாகமும் அழகு, தலைமையும் அழகு, தலைப்பும் அழகு. எப்பவுமே தலைப்பை ரசிக்கணும். அழகா இருந்தது. அழகா அவர் அடித்தது கோவில் மணியா இல்ல பள்ளி மணியா, ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு தலைப்பா இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் கோவில்ல தான் பள்ளிக்கூடமே இருந்தது. நீ கோவில்ல மணி அடிச்சாலும் அது கல்வி மணி தாங்க ஐயா. வள்ளுவர் ஆரம்பிக்கிறாரு, அழகா ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்பவுமே நம்மளுடைய தமிழ் மரபு என்னன்னா, இறைவனை வணங்கி ஆரம்பிப்பதே அழகுதான். வள்ளுவரும் அதற்கு விதிவிலக்கல்ல. அவர் என்ன சொல்றாரு, உலகத்திலேயே முதல் ஆதி பகவன் அப்படின்னு மக்களுக்கு அவர் சொல்லணும். அவர் என்ன யோசிக்கிறாரு, உங்க மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்னு யோசிக்கிறாரு. சரி, அப்ப நம்ம கல்வியோட துணை இல்லாம சொல்ல முடியாதியா? எழுத்துக்கள்லாம் அகர முதல் அப்படிதான் புரிஞ்சிடும், மக்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப அவர் ஆதி பகவனை கூறுவதற்கு முன்னமே கல்வியை முதலில் நிறுத்தி அகரத்தை கூறிவிடுகிறார். அதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. உங்கள் குரலை நான் கடன் வாங்கி விட்டேன் எங்கள் அணிக்காக. அப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு, எல்லாமே கல்விதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிடலன்னா என்ன சொல்லுவாங்க, சாமி கண்ணை குத்திடும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் சின்ன குழந்தைங்க தான் வள்ளுவருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன வேணும் அப்படின்னா பணிவு வேணும். மகாபாரதம் நீங்க தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார் அர்ஜுனர் கிட்ட, நீ முதல்ல எங்கிட்ட சரணடைஞ்சிருப்ப, அப்பதான் கீதையே சொல்லுவேன். அதனாலதான் சொல்லிடுறாரு, கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் என, நீ கடவுள் காலை விழுந்துரு, அப்பதான் நான் சொல்ற கல்வியே உன் மண்டையில ஏறும்ன்றாரு. அதனாலதான் முதல்ல சொல்லிடுறாரு. மற்றபடி அவர் சொல்ற 1330 கல்விக்குரியதே. அப்ப கல்வி மணியேதான். நீங்க என்னன்னா கதை சொல்லிடுறோம், சரண்டர் ஆயிடுறோம். ஏன்னா கல்வியை உள்ளிருக்கிறதற்காக. கல்விதாங்க முக்கியம் இல்லையா? கடவுள் முதன்மையானவர், ஆனா அவர்கிட்ட சரணடைவதே அந்த கல்விக்காக தான். இப்ப என்ன அப்படின்னா சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு அரசர் அறிவிக்கிறார், எல்லா புலவர்களும் இன்று கவிதை கூறலாம், பரிசு பொருள் வழங்கப்படும் அப்படின்றாங்க. வரிசையா எல்லாரும் கவிதை சொல்லிட்டே இருக்காங்க. நேரம் முடிய போது முடிவடைகிற நேரத்துல கடைசியா ஒரு புலவர் ஓடி வர்றாரு. ஓடி மூச்சரைக்க ஓடி வர்றாரு. ஓடி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஐயோ என்னடா இது முடிஞ்சது, நம்ம பரிசு வாங்க முடியாது போல இருக்கே இன்னைக்கு அப்படின்னு நிக்கிறாரு. அரசர் பாத்துறாரு. சரி, புலவர் வந்திருக்காரு இல்லையா, அரசருக்கு எல்லாருக்கும் நியாயம் பண்ணணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, புலவரே நீங்க வந்துட்டீங்க சரி, ஆனா நீங்க வந்த நேரம் அவை முடிகின்ற நேரம், உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க எதில் சிறந்தவர் சொல்லுங்க அப்படின்னாரு. புலவர் பாடணும் இல்லையா. இவர் என்ன பண்ணாரு, நான் ராமாயணத்துல சிறந்தவன் அப்படின்னாரு. ராமாயணம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பாரு அவரு, அவை முடிகிற நேரம் வந்துருச்சு. இப்ப நமக்கு சாப்பாடு நேரம் வந்துருக்கு. அந்த மாதிரி என்ன சொல்றாரு, அரசர் மக்களுக்கும் நியாயம் செய்யணும், வந்தவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நான் எலுமிச்சை பழத்தை கையில வச்சிருக்கேன், இந்த எலுமிச்சை பழத்தை நான் தூக்கி உங்க கையில வீசுறேன், நான் உங்க கைக்கு அந்த பழம் வரத்துக்குள்ள உங்க உரையை முடிச்சு கொள்ளுங்க, உங்க கவிதையை முடிச்சிருங்க, நல்லா இருந்தா பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா பண்றது, ராமாயணத்தை எப்படி அதுல முடிக்கிறது? என்ன பண்றாரு, இப்படி தூக்கி கையில வாங்குறதுக்குள்ள முடிச்சிட்டாரு. ராமன் வந்தா ராவணனை கொன்றார், முடிஞ்சிச்சு ராமாயணம். அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறளையும் அதே மாதிரி சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? திருவள்ளுவர் வந்தா திருக்குறளை ஏற்றினார், அவ்வளவுதான். அவர் பிறவி எடுத்த காரணமே அதுதான், அவ்வளவுதான்.
இப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஐயா திருக்குறள் என்பது என்ன இலக்கியம் ஐயா? அரை இலக்கியம். பக்தி இலக்கியமா வாழ்வியல் இலக்கியமா? வாழ்வியல் இலக்கியம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் பக்தி இலக்கியத்தை சூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. அது அடுத்த தீர்ப்பை சொல்லிவிட்டார். வாழ்விலே பக்தி அடங்கும். வாழ்வில வந்து ஐயா உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால். அது தாய் கொடுத்த பால் இல்ல, நம் தந்தை கொடுத்த முப்பால். அந்த தந்தை கொடுத்த முப்பாலில் பக்தியை மட்டுமா புகட்டினார்? கல்வி, வீரம், காதல் எல்லாமே கல்விதாங்க. காதல் கூட கல்விதாங்க. அது சரியில்லைன்னா ஊர்ல எதுவுமே சரியா இருக்கு. யாரும் நிம்மதியா இங்க உட்கார முடியாது இல்லையா? அப்ப அனைத்தையும் புகட்டுகின்றாருன்னா அந்த கல்விதான் சிறந்தது. அவர் அழகா வச்சிருப்பாருங்க. அதிகாரம் வைக்கின்ற அந்த முறையே பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அவர் கடவுள் வாழ்த்துல ஆரம்பிச்சிருக்காரு, அது மரபு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லத்துல இருந்து ஆரம்பிச்சு துறவு வரைக்கும் போவார். துறவுல இருந்து காதல் களவு வரைக்கும் போவார். எல்லாமே நமக்கு கல்விதாங்க ஐயா. நம்ம இப்ப ஒரு பள்ளிக்கூட மாணவன் கிட்ட போய் இது கல்வினா என்னன்னு கேளுங்களேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரின்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்தார் 1330. அவ்வளவுதான். திருக்குறள் என்பதே என்னது? நமக்கு பாடம் தான். அப்ப அவர் சொல்ல வர்றதுல நான் கல்வி அதிகாரத்துல இல்லாத ஒரு குறளை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன், எல்லா அதிகாரமே கல்விக்குரியது இருக்கு. அப்ப இங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஒரு குறள் இருக்கு அழகா, தவம். தவம்னா என்னங்கய்யா? கண்ணை மூட்டு தவம் செய்யுதுங்களா? தவம்னா என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முடிவா இருக்கணும். அந்த முடிவை நோக்கி நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். அதுதான் தவம் இல்லைங்களா? இன்னைக்கு அந்த குறளுக்கு அழகா சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு தேவையான குறளும் அதுதான். நம்ம வாழ்வியல் இலக்கியமா திகழ்கின்ற திருக்குறள் வந்து நமக்கு புகட்டுகின்ற கல்வி இதுதான். இலர் பலராகிய காரணம். இன்னைக்கு இல்லாதவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்களாம். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இன்னைக்கு இல்லாதவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஏன் காரணம்னா இருக்கிறவங்க எப்படி இருக்கிறவங்க ஆனாங்கன்னா அவங்க அந்த தவம் இருந்து முயற்சி செய்தவங்க சிலர் தான். மற்றவங்க எல்லாம் முயற்சி செய்வதில்லை. அதனால எங்க அணிக்கு சார்பா நீங்க நல்ல தீர்ப்பை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராமாயணத்தை பார்க்க ஒரே வழி சொன்னாங்க பாருங்க. நல்ல நான் என்ற கவியை ஒருத்தர் எழுதினாங்க. பெண் சொல்லை கேட்ட தசரதனாலும் ஆண் சொல்லை கேட்காத சீதையினாலும் கருவாகி குருவாகி கதையாட ராமாயணம். பெண் சொல்லை கேட்ட தசரதன், ஆண் சொல்லை கேட்காத சீதை, அவள கதையாகி குருவாகி கதை எப்படி பல வகைகளை சொல்லலாம். சரி, நல்லா இருந்தது, அருமையா பேசுனீங்க. கடலுக்கும் கம்பன் கவி கடலுக்கும் ஒற்றுமை வேற்றுமை என்னன்னு கேட்டா, உப்பு கறிக்கும் உலக கடல், நஞ்சு கொடுக்கும் பார்க்கடல். பார்க்கடல் நஞ்சு கூட கொடுத்துருக்குது. ஆனா உப்பும் கறிக்காது, நஞ்சையும் கொடுக்காது, அமுதுமே கொடுக்கும் கம்பன் கடல். அந்த மாதிரி நல்ல கம்பராமாயணம் அழகா சொல்லி நுட்பமா பேசுனாங்க. வாழ்த்துக்கள். நேரம் மற்றதெல்லாம் சொல்றதுக்கு. அடுத்தது யாரு? பொருணை. நம்ம மாசற்ற மாணிக்கம், மனிதர் குலம் தங்கங்க பொருணை மாயன். நல்லா அவர் தீயதே நினைக்க தெரியாது. 1 லட்ச ரூபா கொடுத்து 1 கோடி ரூபா கொடுத்து தீயதை நினைக்க மாட்டார். அது பழக்கம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாந்தர் கவி அவர்கள் பேசுமாறு. வாழும் வள்ளுவராக எங்கள் முன்னே அமர்ந்து இலக்கியங்களை எல்லாம் தன்னுடைய வளத்தால் வழங்கி கொண்டிருக்கும் ஐயா வாமுசி அவர்களே, இந்த பட்டிமன்றத்தை மிக அழகாக தலைமை நடத்தி கொண்டிருக்கும் கவிஞர் புலியாத்தன் குமார் அவர்களே, என் அணியை சார்ந்த மக்களே, எதிரணியை சார்ந்த நண்பர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தங்களுக்கு நமது தமிழார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு நான் ஒரு மதம் திறக்க போறேன். மடம்? ஆமா, எல்லாரும் வந்து தவம் பண்ணணும். ஏன்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இலர் பலர் ஆகிய காரணம் சிலர் நோக்கவர் பலர் நோராதவர்.
எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னோட மனத்துக்கு வாங்க, வந்து தவம் பண்ணுங்க, எல்லாத்தையும் வாங்கிக்குவோம். சாப்பாடு போட்டா வந்து சாப்பிடலாம். தவம் வந்து யாரு பண்ணுவாங்க? போட்டுதான் தவம் பண்ணுவோம். ஆமா. இத பலராகவே காரணம். அம்மா அம்மா சொன்னாங்க. இப்போ ஐயா கோவில் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமா. கோ அப்படின்னு அரசு. ஆமா ஆமா. சரிங்களா? அப்ப அந்த கோவில் மணி அப்படிங்கறத அரசனுக்கும் உரைக்கப்பட்ட ஒரு மணியாக நம்ம சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். ஆனா உலக வழக்குல கோயில்னா கோயில் தான். அது இப்பதானே ஏற்பட்டது. ஒரு காலத்துல கோவில் சொன்னாலே கோ வாழக்கூடிய இல்லம், அரசன் வாழக்கூடிய இல்லம். ஒரு அரசன் எப்படி இருப்பானோ அதை பொறுத்து மக்கள் இருப்பாங்க. நிறைய வரலாறு பார்த்துருக்கோம். எத்தனையோ வரலாறு பார்த்துருக்கோம். இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அரசன் எப்படி வாழ்றானோ அதை பொறுத்து மக்களுடைய வாழ்க்கை தரமும் அமையும். அப்ப அரசனுக்கு ஒழிக்கப்பட்ட ஒரு மணியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். படை, குடி, ஊழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையார் அரசர்கள் ஏறுனர். அரசனை பார்த்து சொல்றாரு, இந்த ஆறும் உனக்கு வேணும், விட்டுட்டு போயிடாதேங்க. அடுத்து தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலநாடுவ விளக்குகிறார். ஒரு அரசன் தூங்கக்கூடாது, அவங்க தூங்க சொல்றாங்க. அரசன் தூங்கவே கூடாது, அவங்க முடித்திருக்கணும். முடித்திருக்கா என் நேரமும் விழிப்போட இருக்கணும். அரசன் தூங்கக்கூடாது, அரசன் தூங்கக்கூடாது, ஆசிரியர் தூங்கக்கூடாது. உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்ப அந்த இறைன்னு சொல்லும் பொழுது அரசனுக்கு ஒழிக்கப்பட்ட ஒரு மணியாக நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய அதனால்தான் நான் கடவுள் வாழ்ந்த அதிகாரம் அடைப்புக்குள்ளே கொடுத்தது. அதான் பேச வள்ளுவரை ஒரு அடைப்புக்குள்ள நம்ம அடைக்க முடியுமா? நான் தான் அடைக்கணும் இல்லை. சரி, உங்க கடவுள் வாழ்த்துக்கே நான் வரேன். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எழுமை இல்லை. யாரு வேண்டுதல் வேண்டாமை இலான்? இறைவனும் வேண்டுதல் வேண்டாமை இலானா இருக்கணும். மக்களை காப்பாற்றக்கூடிய அரசனும் வேண்டுதல் வேண்டாமை இலானாக இருக்கணும். அதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தது அப்பா ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த கம்பராமாயணத்தை பத்தி. அந்த கம்பராமாயணத்தை பத்தி ஒரு கவிதை நடையில ஒரு பாடல் இருக்கு. அதாவது 4 கால் தலையன் 40 கால் தலையனை கொன்று விட்டான். ஏனென்றால் அவன் 4வது சாவையும் 9வது சாவையும் கவர்ந்து சென்றதார். கொன்றவன் யார், கொல்லப்பட்டவன் யார், கவர்ந்து சென்றது என்ன? ரொம்ப அழகா தமிழ்ல அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். இந்த 4 கால் தலையன்னா கால் அப்படின்னா 1/4. இந்த 4 கால்னா 4 பெருக்கல் 1/4 1. ஒரு தலை உடையவன் ராமன். 40 கால் 40 × 1/4 10. 10 தலை உடையவன் ராவணன். அவன் 4வது கா, இந்த வரிசை பார்த்தீங்கன்னா கா கா சி சி. 9வது கான்னா தையில முடியும், சீதை. சீதையை கவர்ந்து சென்றதார். கொன்றவன் யார்? ராமன். கொல்லப்பட்டவன் யார்? ராவணன். கவர்ந்து சென்றது என்ன? சீதை. அப்படிங்கிறது ரொம்ப அழகா அந்த ராமாயணத்தையே ரொம்ப அழகா ஒரு 4 வரியில அன்னைக்கே நான் பாடல் கொண்டு வந்தேன். இப்ப ராமாயணத்தை கொண்டு வர அவசியம் கிடையாது. அடுத்தது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இது என் குணத்தான் என் குணத்தான் என் குணத்தான் என்ன? ரொம்ப அழகா சொல்ற, கோளில் பொறியியல் குணவதவே என் குணத்தான் காடை வணங்கா தலை அப்படிங்கிறது. நிறைய சந்தேகம் இருக்கு. என் குணம்னா என்ன? என் குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா வள்ளுவரே 8 குணங்கள். ஒரு அரசனுக்கு வேண்டிய 8 குணங்கள் என்னென்ன அப்படின்னா அதை வள்ளுவரே முதல் 8 குணங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. முதல்ல ஆதி பகவான் அப்படிங்கிறார். அடுத்த குறள்ல பாத்தீங்கன்னா வால் அறிவன் அப்படிங்கிறார். 3வது குறள்ல மலர் இசை ஏகினான். 4வது குறள்ல இருள் சேர் இருகணையும் சேரா இறைவன். 5வது குறள்ல பொறிவாயில் ஐந்தவித்தார். அடுத்து கணக்குவமை இல்லாதான். அடுத்தது அறவாழி அந்தனன். இந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லா. மொத்தம் 8 குணங்கள் இருக்கணும்.
அந்த சபைக்கு ஒன்று சொல்ற, நீ சொல்லுங்க. பாரதிதாசன் என்ன சொல்றாரு, விரிந்த கடவுள், விரிந்த உலகத்துக்கே உரிமையான இறைவன் 8 குணத்திலே அடங்க மாட்டான். என் குணம் என்றால் எண்ணிக்கையற்ற குணம் அப்படின்னு பாரதிதாசன் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கு அவர் சொன்ன கருத்தை மறுத்து சொல்லல. பாரதிதாசன் உரை இது. என் குணம்னா 8 குணத்தோட அடங்க மாட்டான் கடவுள். கடவுள் எண்ணிக்கையற்ற குணமாக இருக்கிறான்னு அதுக்கு உரை சொன்னார். அதை தெரிஞ்சு மனசில் வச்சுக்கணும். அதை நீங்க சும்மா எதை கேட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. எண்ணிக்கையற்ற குணம், அளவில்லாத குணம் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணிக்கையாத குணம் அப்படின்னு சொல்ல பேச, அதை விட்டுட்டு வேற பேசுறேன். நீங்க எந்த வகையில பார்த்தாலுமே வடிவ விருந்தவையே நம்ம ஒரு குறிப்பிட்ட அடைமொழிக்குள்ள அடைக்க முடியாது. அரசன் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்துதான் மக்களுடைய வாழ்க்கையும் அமையும், வாழ்க்கை முறையும் அமையும். அரசன் இல்லாம எந்த கல்வியும் யாருக்கும் கிடைக்காது. அரசன் இல்லாமல் இறைவன் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது என்பதை புரிந்து கொண்டு எங்கள் அணிக்கு தீர்ப்பு வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு அனைவரையும் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரசனை பத்தி நல்லா சொன்னார். அண்ணாட ஒரு அரசன் அண்ணாட நகர மாறு வேடத்தில் நகர சோதனைக்கு போவான். அன்னைக்கு போதல லீவ் விட்டான். ஏன் மந்திரி கேட்டார், ஏன் மாறு வேடத்தில் நகர சோதனைக்கு போத அப்படின்னு கேட்டா, நான் மாறு வேடத்தில் நகர சோதனைக்கு போனா மன்னர் வேடத்தில் ஒருத்தர் அந்த புறத்தில் நுழைஞ்சிடறான், அதெல்லாம் நான் போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அரசன் தான் எல்லாம் சொன்னார். ரொம்ப கருத்துக்கு சிறப்பாக இருந்தது. அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக என்னமா பொன்முகரியன் அவர்கள் நல்ல அவங்க அன்னைக்கு வள்ளலாரை பற்றி ரொம்ப அருமையாக பேசணும். பாடுபட்டு நான் நிறைய வள்ளலார் படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியாத செய்தியெல்லாம் அவங்க பேசினாங்க. நான் குமார் அவங்க கிட்ட கூட சொன்ன வைமாகிட்ட, அந்த அம்மா தனி பேச்சு கொடுத்து ஒரு முறை பேச வைங்க, அதுக்கு குறிப்பு எடுத்துக்கலாம் நாம அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நல்ல மதி நிறைந்தவங்க. ஏன் அவங்களை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன்னா, அவங்க எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நாவலாசிரியர் பேசியதை ஆவலா கேட்கறதுக்கு வந்து கூட பேசுகிறேன். பெரும் கவிக்கோ ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும், குமணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள சான்றோர்களுக்கும் கவிதை பாடிய கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மறுபடியும். ஐயா தலைமை எடுத்து கொடுத்துட்டாங்க. நானும் பார்த்தேன், என்னடா இது, பள்ளி மணி கோவில் மணி. உண்மைதான், 2 இடத்துல மணி அடிக்கிறாங்க. எதுக்காக மணி அடிக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஐயா சொன்னாரு, மதிய ஐயா என்ன சொன்னாருன்னா, கோவில் மணி மட்டும் அடிக்கிறாங்க, ஆனா பள்ளி மணி வந்து குறிப்பிட்ட நேரத்துல தான் அடிக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது, அப்ப கோவில்ல மணி அடிச்சுட்டேவா இருக்காங்க? கிடையாது. எப்போ உற்சவ காலமோ அந்த நேரத்தில் தான் பள்ளி மணி கோவில் மணி அடிக்கப்படுகிறது. அப்ப எதுக்காக அந்த கோவில் மணி அடிக்கிறாங்க? வந்த உடனே கோவில்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த ஒரு நிமிடமாவது சாமியை செய்வீங்க. அதுபோல நம்மால் காண்டாமணி அடிப்பான், ஐயர் சின்ன மணி சிறுமணியோ பெருமணியோ அடித்த நிமிடத்தில் நம்மளுடைய கவனத்தை அங்கே கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் கோவில் மணி. ஆனா பள்ளி மணி பாருங்க, வீட்டுல தூங்கிட்டு இருப்போம், 9 மணிக்கெல்லாம் பில் அடிச்சுடுவாங்களா, எந்திரிடா நீ அப்படின்னு அம்மா விரட்டுவா. உடனே அவன் எழுந்து, ஐயோ பள்ளிக்கூடம் போகணுமே, ஐயோ ஃபர்ஸ்ட் பீரியட், இன்னைக்கு தாட் ஃபார் த டே. என்னங்க தாட் ஃபார் த டே? திருவள்ளுவர் சொன்னது தாங்க. ஒண்ணுமே இல்லை, குழந்தை உடனே அவன் பையன் எடுத்து போட்டுட்டு அங்க எங்க பெல் அடிக்கிறாங்களோ அதுக்கு முன்னால போய் நிக்கணும். டீச்சர் நான் வந்துட்டேன். சரி சரி வந்துட்டியா, போய் எங்க நில்லு, பிரேயர் ஹால்ல நில்லு. பிரேயர் தொடங்கப்படும், திருக்குறளை சொல்லு,
ஒரு மாணவன் எழுந்தது சொல்லுவான், கற்க கசடர கற்பவை கற்றவை நீக்க அதற்கு தக. எல்லாரும் கையை தட்டுவாங்க மாணவர்கள்லாம். அவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த உத்வேகத்தை எங்கே கொடுக்கின்றார் திருவள்ளுவர்? பள்ளியில தான் கொடுக்குறாங்க. அடுத்த பையன் எனக்கு நேரம் வேணும்டா சீண்டிட்டு இருப்பான். அது எதற்காக என்பதை அவன் சொல்லிட்டான் முதல்ல இருக்கிறவன். அடுத்த இருக்கிற பையன் அந்த திருக்குறளுக்கு விளக்கத்தை கொடுப்பான். ஐயா கோவில்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடிப்பாங்க, சாமியை கட்டுவாங்க, சாமியை வணங்குவோம், அது பையன் தெரியும். அதெல்லாம் நம்ம இகழக்கூடாது. ஏன்னா நானே வந்து ஆன்மீகவாதி தான். ஆனா இங்க பள்ளியில அவன் சொன்ன பிறகு அந்த சிறு கதை சொல்ல வேண்டும். 3 பேர் நிற்பாங்க. அந்த திருக்குறளை அந்த மாணவன் எங்கே படிக்கிறான்னா ப்ரீகேஜிலேயே படிக்கிறான். வயது என்ன 3 கூட நிரம்பல. அங்க கொண்டு போய் நம்ம தள்ளிடுவோம். அந்த குழந்தை அழகா தன்னுடைய மழலை மொழியிலே பேசக்கூடிய இடம் அந்த பள்ளி மணியே. நல்லா இருக்கா? நம்ம 3 வயசுல நம்ம குழந்தைய எடுத்துட்டு போய் சாமியா காட்டுனா தெய்வீக குழந்தைகளை தவிர இன்றைய குழந்தைகளை பற்றி நம்ம பேசுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா சுண்டல் தருவாங்களா, அங்க போய் நிக்கலாமா, எப்பம்மா தருவாங்கன்னு கேட்பாங்க. ஆக திருக்குறள் என்பதுதான் நம் வாழ்வின் ஆதாரம். எங்க வேணுமா சரி, எவ்வளவு புத்தகம் படித்தாலும் ஒரு திருக்குறள் கையேடாக நம் கையில் இருந்தால் அவனுடைய வாழ்வானது செப்பனிடப்படுகின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேடை பேச்சு. அந்த மேடை பேச்சுல வந்து தந்தை பெரியார் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பகுத்தறிவான ஒரு பதில்களை கேட்கவும், அவருடைய பேச்சை கேட்க ஆழ்ந்த அனைவரும் ஊசி போட்டா சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரே ஒருவர் மட்டும் எழுந்திருக்கிறார். கைய கொஞ்சம் உடையாடுறார். அவர் பார்த்துட்டு அப்படின்றார். உடனே எழுந்து, என்ன உனக்கு அப்படின்னு கேட்டேன். ஐயா, எனக்கு ஒரு சிறு வினாவிற்கு ஐயமாக இருக்கிறது. சரி கேளு என்றார். சொல்லிட்டு வெங்காயம் இவர் என்னத்தை கேட்க போறாரோ அவருடைய மனதில் கிடையாது. சொல்லிடலாம். ஒழுக்கம் ஒழுக்கம் சொல்றாங்க ஐயா. அப்படின்னா என்னையா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, நீ பிறருக்கு என்ன துன்பம் கொடுக்குறாங்க இல்லையா, உனக்கு வந்து 10 பேர் இருக்காங்க, யாருன்னா ஒருத்தருக்கு உனக்கு துன்பம் தராங்க, அந்த துன்பத்தை பிறருக்கு நீ கொடுக்காம இருக்கிற பாரு, அதுதான் உண்மையான ஒழுக்கம். ஒழுக்கம் என்ன, நான் எங்க கற்றுக்கணும், அந்த அவர் எங்க கேட்டாரு, அந்த ஒழுக்கம் என்ற வார்த்தை எங்க வருது? திருக்குறள்ல தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படின்னா என்ன? உன்னுடைய மானத்தை தான் முக்கியம், உன்னுடைய உயிர் பெரிதல்ல. அது எங்க சொல்லி கொடுத்து ஒவ்வொரு மாணவனுக்கும் அனுப்புற இடம் எது? பள்ளி மணி சொன்னா. அங்கதான் உட்காந்துட்டு இந்த பீரியட் முடிஞ்ச உடனே தமிழ் பீரியட் எல்லாரும் கையை தட்டி வரவேற்கத்தக்க இடம் எது என்றால் பள்ளி மணி ஓசைதான். அந்த ஓசையை விட்டுட்டு அந்த குழந்தைகள் கற்கக்கூடிய இடம். அதுலயும் ஒரு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுடையா என்பவர் கற்பவர், முகத்தில் 2 புண்ணுடையா, யாரே கல்லாத. அப்படின்னா என்ன? அதுக்கு திருக்குறளுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கும் புண்ணுக்கும் என்ன ஒற்றுமை, கண்ணுக்கும் புண்ணுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு? கண்ணு இருக்கு பாருங்க, கொஞ்சம் அதுக்கு அதிகாச்சுன்னா கண்ட நீர் வரும். புண்ணு இருக்கு பாருங்க, அடிபட்டதுன்னா அதுல இருந்தோம் நீர் வரும். கண்ணில் வந்து தூசி பட்ட உடனே எரிச்சலை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ எரிச்சல் ஆயிருக்கே அப்படின்னு. புண்ணுக்கும் அந்த எரிச்சல் உண்டு. அது மட்டும் இல்ல, கண்ணுல ஊழ வரும். 2 கண்ணுல பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பீலன்னு சொல்லுவோம், ஊழன்னு சொல்லுவோம். அதே போல புண்ணுலையும் சீல் என்கின்ற அடிப்பு வரும், அடிப்பட்ட உடனே. ஆனா இதுலயும் மஞ்சள் நிறம், ஊழ வந்து பாருங்க, அது என்ன நிறம்? மஞ்சள். சீல் வருது பாருங்க, அதுவும் மஞ்சள். காலையில எழுந்துனா அரிப்பு வந்ததுன்னா கண்ணை நிறைய கசக்கும். அதே போலதான் புண்ணிலும் வந்து பாத்தீங்கன்னா, புண்ணு ஆறிடுச்சுன்னா என்ன ஆகும்? சொரியணும் போல அங்கே அரிப்பு ஏற்படும். அது 2லும் அரிப்பு உண்டு. இது மட்டும் அல்லாமல் இதை 2த்தையுமே கழுவோம். கண்ணுலயே கூட வந்ததுன்னு சொல்லி கழுவோம். சீடையும் என்ன பண்ணுவோம்? உடைச்சி அதை கழுவி விடுவோம்.
ஆக இது எல்லாமே ஒற்றுமை. இது கண்ணுக்கும் புண்ணுக்கும் உடைய ஒற்றுமை. ஆனால் இதுல வந்து பார்த்தோம்னா வேற்றுமை என்னன்னு சொன்னா, இந்த கண்ணு என்ன பண்ணும்னா எல்லா பொருள்களையும் பார்க்கும். ஓ இதுதான், ஓ இது என்று அறிந்து கொள்ளும். ஆனா பொண்ணு அறிஞ்சுக்குமோ? அறியாது இல்லையா? அப்படித்தான் ஒரு நிகழ்வு நடந்தது. எல்லாரும் வந்து வாங்க அங்க நம்ம அப்படின்னு நம்ம ஒரு சிறப்பா ஒரு இடம் செய்வோம்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. படிச்சவங்க எல்லாம் எழுந்து படிச்சாங்க. அதுல ஒரு 2 பேர் குறைவா இருந்தது. இப்படிதான் போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாரு. நீங்க 2 பேர் குறைவா இருக்காங்களே, என்ன பண்ணலாம்? ஓரங்களை 2 பேருக்கு வச்சுட்டு போட்டோ எடுத்தா 10 பேரா காட்டிடலாம், ஒரு 15 பேரா காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாங்க, வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப பதட்டா இருந்தாங்க. கூப்பிட்டாங்க, வாங்கம்மா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு வந்து நான் நின்றார். நின்ற உடனே ஒரு தாளை கொடுத்து இதை படிங்க அப்படின்னா, ஐயா எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பார்ப்பதற்கு பதையாக இருந்த பெண்ணோ அவளுடைய கண்ணிலே என்ன தெரிந்தது? 2 புண்கள் தான் இருக்கிறது. ஆக கல்வி என்பது ஒருவரை சிறப்புடையவனாக மாற்றுகின்றது. முதல் மணி அடிச்சது பார்த்தோம், அடுத்த மணி அடித்தது, இதெல்லாம் சரி. அடுத்த மணி அடிது என்ன மணின்னு கேட்டீங்கன்னா தியான வகுப்பு. பள்ளிக்கூடத்துல இன்றைக்கும் வகுப்புகள் உண்டு. அப்ப எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்த உடனே அந்த நேரத்துல அவன் எப்படி இருக்கணும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறான். அந்த பாடம் எங்கு கற்பிக்கப்படுகிறதுனா கோவில்ல சொல்றாங்க. அது ஒரு சாரருக்கு மட்டும் வேத பாடங்கள், எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பதல்ல. ஆக இந்த பாடங்கள் நாம் கற்றுக்கொள்கின்ற இடம் பள்ளிதான். மதியம் 12 மணிக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் சாப்பாட்டு நேரம், என்ன பசி. அந்த நேரத்துல மாணவர்கள் எல்லாரும் வட்டமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. டப்பாவை பிரிப்பாங்க. ஒருத்தர் இட்லி, ஒருத்தர் தயிர் சாதம், ஒருத்தர் சாம்பார் சாதம், இப்படியெல்லாம் கொண்டு வந்து இருப்பாங்க. அந்த நேரத்துல அதை பகிர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் எது? பள்ளி மணியில தான். கோவில் மணியில வந்து ஐயா நீயா நானும் தள்ளி விட்டு முன்னால போய் நிற்கக்கூடிய இடம். ஆக அந்த நேரத்துல உடுக்கை இழந்தவன் கைகோலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அந்த நட்புக்கு அஸ்திவாரம் போடுற இடம் பள்ளிக்கூடமே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கும் பள்ளி மணியில் சிறப்புடையது, நெறிப்படுத்துகிறது, முறைப்படுத்துகிறது, ஒரு மனிதனை மனிதனாக்கிறது என்று கூறி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி ரொம்ப அற்புதமா பேசுறாங்க. ஒரு சிறுக அணுவா பேசி நல்லா முடிச்சாங்க. நான் ஒரு நாடகம் போட்டேன். பையன் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. அப்ப சேர்த்து போயிட்டு பெரிய பொண்ணை படிக்க வைக்கிறான். பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறான். ஏடா போக மாட்டேங்கிறேன்னா, படிக்கவும் தெரியவில்லை, பாடம் புரியவில்லை பெரியப்பா, பெரியப்பா, நாடும் படிச்சாலும் ஏதும் அறியவில்லை பெரியப்பா, பெரியப்பா. நல்லா படிக்கணும்னு பள்ளிக்கு போனேன், வாத்தியாரு அடிச்சாரு சொல்லிக்காம வந்துட்டேன். இங்கிலீஷ் டீச்சர் வந்தா இங்கிலீஷ் எழுதி கொண்டா, கணக்கு டீச்சர் வந்தா கணக்கு போட்டு கொண்டா, என்னதான் போடுவா எங்க இங்கிலீஷ் டீச்சரு, எத்தனை வாங்குவேன் எனக்கு தினமும் காய்ச்சல். பள்ளிக்கூடம் போக சொன்னா காவி வேட்டி கட்டிக்கிட்டு பரதேசம் போயிடுவேன் பெரியப்பா, ஏன் பெரியப்பா. அள்ளி வச்ச அதையெல்லாம் கட்டி வச்சு செத்து போனா கொல்லி வைக்க பையன் பெரியப்பா, பெரியப்பா. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல மானம் கஷ்டப்பட்டு துன்பத்தை துன்பமாக அனுபவிப்பது எது? இன்பத்தை இன்பமாக அனுபவிப்பது இன்பத்தை இன்பம் தான். துன்பத்தை இன்பமாக அனுபவிப்பது மது அருந்தது. இன்பத்தை துன்பமாக அனுபவிக்கிறது எதுன்னு கேட்டாங்க கல்வி. கல்வி பற்றி அழகா பேசினாங்க. நம்ம ஐயா அவர்கள், சான்றோர் ஐயா அவர்கள் வீட்டு இல்லத்துக்கு செல்ல வேண்டியவர்களா முரசொலி அலுவலகத்துக்கு வர சொல்லி அவசரமாக அலைபேசி வந்திருப்பதனால ஐயா அவர்கள் ஒரு சொற்பொழிவை ஆற்றுமாறு 5 மணித்துளி சிறு சொற்பொழிவு ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். பேசிட்டு
டைப் பண்ணி பரவாயில்ல. இந்த பாத முறையிலே நம்ம